செந்தமிழே உனக்கு முதல் வணக்கம், திரும்பும் திசையெல்லாம் உன் புகழ் வணக்கம். 4 மணிக்கு நாலடியார் என்ற தலைப்பிலே தினந்தோறும் நாம் நாலடியாரின் 4 செய்யுட்களை 4 வரிகள் கொண்ட செய்யுட்களை நாம் கண்டு கேட்டு மகிழ்ந்து இன்புற்று வருகிறோம். இன்று அந்த வரிசையிலே யாக்கை நிலையாமை என்ற தலைப்பிலே புலவர்கள் பாடியுள்ளதை 21, 22, 23, 24 இந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்து பார்த்து இன்புறுவோம். மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலமிசை துஞ்சினார் என்றெடுத்து தூற்றப்பட்டாரா அல்லால் எஞ்சினார் இவ்வுலகத்தில் இல். மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலமிசை துஞ்சினார் என்றெடுத்து தூற்றப்பட்டர் அல்லால் எஞ்சினார் இவ்வுலகத்தில் இல். மலைமிசை தோன்றும் மதியம் போல மலையின் உச்சியில் தோன்றுகின்ற முழு நிலவைப் போல யானை தலைமிசை கொண்ட குடையர் யானையினது தலைமேல் கொள்ளப்பட்ட குடை நிழலில் சென்று வருகின்ற அரசரும் நிலமிசை இந்நிலத்தில் துஞ்சினார் என்று இறந்து மண்ணானார் என்று எடுத்து தூற்றப்பட்டார் அல்லால் குறித்து இழந்துரைக்கப்பட்டாரே அல்லாமல் எஞ்சினார் இவ்வுலகத்தில் இல். இரவாமல் நின்றவர் இந்த உலகத்தில் இல்லை. இதிலே புலவர் குறிப்பாக என்ன உணர்த்துகிறார் என்றால், பிறந்தவர்கள் எல்லாரும் இறந்து விடுவார்கள். அவர் அரசனானாலும் ஆண்டியானாலும் என்ற கருத்தை இதிலே கூறுகிறார். மக்களாக பிறந்தவர் எத்தகையரேனும் அவர் இறந்து போதல் உறுதியாம். இருக்கும்போதே யாவரும் அறம் செய்து தன்னை காப்பாற்றிக் கொள்க. காப்பாற்றிக் கொள்க என்றால் இதிலே தன்னை காக்க முடியாது. பின்னால் வரக்கூடிய பிறவிகளில் அல்லல் துன்பங்கள் குறைவாக இருக்கும் என்பதுதான் கருத்து. யானைத்தலை என்றதற்கேற்ப உவமை மலையின் உச்சி என்று உவைத்துக்கொள்ளல் உடையது. குடை உடையவராக என்றால் அதன் நிழலில் இருக்கும் அரசர் குடையரும் என உயர்வு சிறப்பு இங்கு கூறப்பட்டது. இவ்வுலகத்து என வருதலின் நிலமிசை என்றது. மண்ணில் என்னும் பொருட்டு மண்ணில் வீழ்ந்து மண்ணோடு மண்ணானார் என்பதுதான் குறிப்பு. எத்துணை உயரத்தில் ஏறி சென்றோருக்கும் முடிவில் இறப்பிடம் மண்ணே ஆகும் என்று இதிலே கூறுகிறார். எனவே ஏனையோர் இறத்தல் பற்றி கூற வேண்டாதாயிற்று. இறந்தார் என்னும் சொல் இழிவு கருதலின் தூற்றப்பட்டார் என கூறப்பட்டது. இறந்தார் என்றால்
அது மங்களமாக தெரியவில்லை. ஆகையால் இதிலே தூற்றப்பட்டார் என்று குறிப்பிடுகிறார் புலவர். அடுத்த பாடல் 22வது பாடல். வாழ்நாள் கலகா வயங்கொழி மண்டிலம் வீழ்நாள் படா தொழுதலால் வாழ்நாள் உளவா முன் ஒப்புரவாற்றின் யாரும் நிலவார் நிலமிசை மேல். வாழ்நாள் கலகா வயங்கொழி மண்டிலம் வீழ்நாள் படா தெழுதலால் வாழ்நாள் உளவா முன் ஒப்புரவு ஆற்றுமின் யாரும் நிலவார் நிலமிசை மேல். வாழ்நாளுக்கு காலத்திற்கு அளவு காணும்படி வயங்கு ஒளி மண்டலம் விளங்குகின்ற கதிரவன் என்னும் ஒளிவட்டம் வீழ்நாள் படாது எழுதலால் வீழ்நாள் படாமல் தொடர்பாகவே தோன்றி வருவதால் வாழ்நாள் உலாவும் முன் முறையே கணக்கிற்பட்டு ஆயுள் நாள் அற்றுப்போகும் முன் ஒப்புரவு ஆற்றுமின் உதவி செய்யுங்கள். மேல் அந்த ஆயுள் நாளுக்கு மேல் யாரும் நிலவார் நிலமிசை எவரும் இந்த உலகத்தில் நிலைத்து இருக்க மாட்டார்கள் என்று யாக்கை நிலையாமையே இதிலே தெளிவாக கூறுகிறார் புலவர். கதிரவன் நாள்தோறும் தோன்றுதலால் நாட்கணக்கு தெரிதலின் அக்கணக்கு கொண்டு வாழ்நாள் கழியும் முன்னே அறம் செய்து தம்மை காத்துக்கொள்க என்கிறார் புலவர். அழகா என்றால் அழகாக, அதாவது அழகு கண்டு கொள்ளும் வகையில் ஒரு அளவு. ஒளிமண்டிலம் இங்கே பகலவன் ஒரு நாளாவது தவறாமல் என்பதற்கு வீழ்நாள் படாது எனப்பட்டது. வீழ்நாள் தவறும் நாள் தப்பிப்போகும் நாள் உண்டாகாதபடி என்பது பொருள். நிலவார் என்பதற்கு பகுதியில் என்பதாகலின் நிலைக்க மாட்டார் என்ப பொருள் உரைக்கப்பட்டது. ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதே இருவராலும் ஒத்து இணக்கமுதலின் உதவி ஒப்புரவு என்று கூறப்பட்டது. இதிலே ஆன்மாக்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏனென்றால் எப்பொழுது கூற்றுவன் வருவான் என்பது யாருக்கும் தெரியாதல்லவா? ஆகையால் அன்றறிவோம் எண்ணாது அறம் செய்க என்று கருத்தில் இந்த பாடலை புலவர் இயற்றியிருக்கக்கூடும். இந்த சமணப் புலவர்கள் தாம் இறக்கப் போகிறோம் என்று தெரிந்தும் ஆளுக்கொரு பாடலில் எழுதி வைத்தார்களே, அவர்களின் திறமையை என்ன செய்வது, என்ன சொல்வது? அட்சர லட்சம் பெறும். இதை நம் தமிழ் மாணவர்கள் கண்டிப்பாக பள்ளிகளில் இல்லாவிட்டாலும் கூட இந்த பாடல்களை எல்லாம் படித்து அறிந்து கொண்டால் எல்லோர்களுமே, எல்லா தமிழ் மக்களுமே சான்றோர்களாக திகழ்வார்கள் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. ஏனென்றால்
பாட புஸ்தகம்தான் படிக்க வேண்டும், மற்றவை படிக்க வேண்டாம் என்று எதையுமே சொல்றதே கிடையாது. எல்லா மொழிகளிலும் தெரிந்து வைத்துக் கொள்ளுதல் நல்லதுதான். ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம் என்று பள்ளியில் கல்லூரியில் படிக்கும் காலத்தில் கூட பல பேர்கள் ஹிந்தி முடித்திருக்கிறார்கள், சமஸ்கிருதம் முடித்திருக்கிறார்கள். அதைவிட கீபோர்டு இன்னும் மற்றும் விளையாட்டுகள் இப்படி தெரிந்து வைத்துக் கொள்வதில் பயன் பல உண்டு. ஆகையால் ஒவ்வொரு தமிழ் மக்களும் நாலடியார், பழமொழி 400 இது போன்ற பாடல்களை தெரிந்து வைத்து கொண்டால் சான்றோர்களாவது உண்மை. அடுத்த பாடல் 23வது பாடல். மன்றம் கரங்க மணப்பறை ஆயின அன்றவர்க்காங்கே பிணப்பறையாம் பின்றை ஒளித்தலும் உண்டாமென்றுய்ந்து போம் ஆரே வலிக்குமாம் மாண்டார் மனம். மன்றம் கரக்க மணப்பறை ஆயின அன்றவர்க்கு ஆங்கே பிணப்பறையாய் பின்றை ஒளித்தலும் உண்டாம் என்று உய்ந்து போம் ஆரே வலிக்குமாம் மாண்டார் மனம். மன்றம் கரங்க பேரவை முழுவதும் ஒலிக்கும்படியாக மணப்பறையாயின திருமண மேளமாய் முழங்கியவை அன்று அவர்க்கு ஆங்கே திருமண நாளன்று திருமண மக்களுக்கு அத்திருமணம் நடந்த இடத்திலேயே பிணப்பறையாய் பின்றை ஒளித்தலும் உண்டாம் என்று சாவு மேளமாய் பின்பு ஒளித்தலும் நேரும் எனக் கருதி உய்ந்து போம் ஆரே உய்ந்து போமாறே நன்னிலை உற்று செல்லுவதற்கான அறவழியிலேயே வலிக்குமாம் மாண்டார் மனம். அறிவு மாட்சிமை பட்டோரது நன்மனம் துணிந்து நிற்கும் என்பதை இந்த கருத்தாக கூறுகிறார். மணப்பறையிலேயே பிணப்பறையும் மாறும் ஆதலால் யாக்கை நிலைமையை இருக்காது, யாக்கை நிலையாமை நிலையின்மை என்று கருதி உடனே அறம் செய்ய வேண்டும் என்ற கருத்தில் இந்த பாடலை கூறியிருக்கிறார் புலவர். மன்றம் அவை இங்கே திருமணம் போன்றவை. மணமக்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருத்தலின் அவ்விருபாலாரும் பொருந்த அவர்களுக்கு என பலர் கூறினர். பெரும்பான்மை என்றாதலின் ஒளித்தலும் உண்டாம் என்னும் உம்மையும் எதிர்மறை உய்த்து போம் ஆறு என்று பொதுவாக அறவழி ஏகாரம் பெரிநிலை இளமையை துய்ப்பதாக அறவழியில் செல்லுவதான என இருதலைப்பட்டு ஐயுறும் பொழுது மாட்சிமைப்பட்ட மக்கள் மனம் அறவழி பக்கமே சார்புறும் என்று இயல்பு. வலிக்கும் என்னும் ஒரு சொல்லால் விளங்க வைத்திருக்கிறார். வலிக்குமாம் என்பதில் ஆம் என்பது குறிப்பிடுகிறார். அன்றி என்பதை அசைச்சொல்லாக கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த பாடலிலே இளமையிலேயே நாம் அறங்களை செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அடுத்த பாடல்
24வது பாடல். சென்றே எரிப ஒரு கால் நிறுவரை நின்றே எரிப பறையினை அன்றே கான் முக்காலை கொட்டினுள் முடித்தீர் கொண்டு எழுவர் செத்தாரை சாவார் சுமந்து. சென்றே எரிப ஒரு கால் சிறுவரை நின்றே எரிப பறையினை நன்றே கான் முக்காலை கொட்டினுள் முடித்தீர்த்து கொண்டெழுவர் செத்தாரை சாவார் சுமந்து. சென்று இறந்தவர் வீட்டுக்கு போய் எரிப ஒரு கால் பறையடிப்போர் ஒரு முறை பறை கொட்டுவார். சிறுவரை நின்று சிறிது பொழுது நிறுத்தி எரிப பறையினை மீண்டும் அச்சாவு மேளத்தை கொட்டுவர். கொட்டினுள் 3ஆம் முறையாக கொட்டும் முன் செத்தாரை சாவார் சுமந்து. இறந்தவரை இனி இறப்பவர்கள் சுமந்து கொண்டு முடி தீ கொண்டு எழுவர். துணியால் மூடி தீயை கை கொண்டு இடுகாட்டிற்கு புறப்படுவர். அன்றே இந்நிலை இன்பம் தருவதோ கான் எண்ணுக. அது மனிதர்களுக்கு இன்பம் தருவதா இல்லை என்பதை இதை குறிப்பிடுகிறார். கருத்தாக, இறந்த பின்னும் உடல் சிறிது நேரமேனும் வீட்டிலிருந்து இடமில்லாதவையால் யாக்கையின் நிலையாமையை கருதி உடனே அறவழிக்கண் நிற்க என்று பொருள்படும்படி இந்த பாடலை முடித்திருக்கிறார் புலவர். இதிலே நன்றே என்னும் ஏகாரம் எதிர்மறை சொல்லப்படுகிறது. ஏனைய அசை அரை பொழுதினும் அளவு சிறுவரை சிறு பொழுதளவாவது நின்று நிறுத்தி என்னும் பொருட்டு முக்காலை கொட்டுவர் என்று பொழுதின் கொட்டுக்குழுக்குள் சுமந்து எழுவர் என்று கொள்ள வேண்டும். சாவோர் இவர் நிலையும் இன்னாதே, அதாவது யார் சுமந்து போகிறார்களோ அவர்களும் ஒரு நாள் இறப்பார் என்பதை கொள்ளுகிறார் என்பதற்கு சாவார் சுமந்து என்று அச்சொல்லாலேயே கூறினார். இந்நிலையில்லா வாழ்வை நிலையாக எண்ணி இன்புறுபவரை நோக்கி இது நன்றாகுமா நினைமின் என்பார்கள். நன்றே கான் என்றார் புலவர். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.